Hello மக்களே, welcome to Bits and Pieces CSAT series. Last video 2, 4, 8, 16, 32, 64 இதோட divisibility rules பத்தி பார்த்தோம். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சஜஷன்ஸ் என்னன்னா ஹோம்ஒர்க் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தோம் ஹோம்ஒர்க் கொடுப்போம்னு சொல்லிட்டு. பட் ஏன் கொடுக்கல அப்படின்னா 2, 4, 6, 8 இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ அதனால கொடுக்கல. இனிமேல் வந்து there will be a follow up homeworks. First 3, ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 and 9 இது இருந்தாலே போதும். இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 5, 7, 9, 2, 0 அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டம் நம்பர். இது வந்து டிவிசிபிள் பை 3யா எஸ் ஆர் நோ அப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் உட்காந்து டிவைட் பண்ணிருப்போம். 3 1 3 is 3, 2 பேலன்ஸ் 27, 9, அதுக்கப்புறம் 9 3 20 6 plus 2 remainder. So it is not divisible by 3. இதற்கு மினிமம் 20 to 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஆனால் சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் அவ்வளோதான், முடிச்சு செம்ம. அதுக்கு ஈஸியாக எப்படி டிவிசிபிலிட்டி ரூல் பை 3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5, 7, 9, 2, 0வா? சரி, இப்போ இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 5 plus 7 12, 12 plus 9 21, 21 plus 2 23 plus 0 23. இது divisible by 3யா? நோ. ஸோ இந்த நம்பர் இஸ் நாட் divisible by 3. எந்த நம்பர் வேணாலும் இதே ஃபார்முலா தான். இப்போ வந்து 666 666 இது வந்து கண்டிப்பாக divisible by 3ன்னு நமக்கு தெரியும். இதை செக் பண்ணுங்களேன். 6 plus 6 plus 6 18 24 30 36. So it is already divisible by 3. 12 times வரும். So this number is divisible by 3 அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்க, அப்போ வந்து 9க்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சேம் கண்டிஷன், பட் அந்த அடிஷன் மஸ்ட் பி divisible by 9. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 980647 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொன்றே ஆட் பண்ணுங்க. 6 plus 4 10, 8 plus 5 15, 10 plus 15 plus 9 is equal to 19 plus 15, 20 plus 14 வரும், which means 34. 34 divisible by 9? No. So this number is not divisible by 9. நீ வந்து வேணா செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கால்குலேட் எடுத்து 1 time 8 வந்து பார்த்தீங்கன்னா 86, 81, 54, 54 அப்புறம் 7 பேலன்ஸ் இருக்கும். நோ, இட் இஸ் நாட் divisible by 9. சிம்பிள். இன்னொரு நம்பர் உங்களுக்கு ஈஸியான நம்பர் 81 தெரிஞ்சதை எடுத்துக்கோங்களேன், இல்லைன்னா 72 எடுத்துக்கோங்களேன். 8 plus 1 is equal to 9, it is divisible by 9. 7 plus 2 is equal to 9, it is divisible by 9. வெறும் 9 is equal to 9, so it is divisible by 9. ஓகேவா? இப்போ வந்து இதில் பார்ப்போம். 576 3ஆல் divisible-ஆ? 11 plus 7 is equal to 18. 3ஆலே divisible, 9ஆலே divisible. ஏன் அப்படின்னா இது வந்து 18 வருது, is equal to 9. 3ஆல் divisible-ஆ? எஸ், 3ஆல் divisible. 9ஆல் divisible-ஆ? எஸ், 9ஆலையும் divisible. ஏன் அப்படின்னா addition is equal to 9. 1 plus 1 plus 7. 6 plus 7 plus 8. 6 plus 7 13. 13 plus 8 is equal to 21. 3ஆலே divisible, 9ஆலே divisible. 333 என்ன வருது? 9. 3ஆலே divisible, 9ஆலே divisible. 6 plus 5 plus 4. 10 plus 5 is equal to 15. 3ஆல divisible, 9ஆல divisible கிடையாது. ஓகேங்களா? அவ்வளோதான். நான் வந்து 2 சம்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன், பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க. ஆன்சரும் இங்கே இருக்குது, divisibility by 3 அண்ட் divisibility by 9. பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஈஸியான நம்பர்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு நம்பர் 1 2 3 4 5 எட்ஸெட்ரா டு 50 இது divisible by 9. இவ்வளோ டிஜிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒரே நம்பர், இப்படியே போகுது. 5 6 7 8 9 அப்படியே போயிட்டு 50ல முடியுது. இஸ் இட் divisible by 9 அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7 plus அப்படி போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இது எப்போ நம்பர் divisible by 3 or 9 ரெண்டுமே கேட்குறாங்க.
நமக்கு எல்லாமே தெரியும் sum of the digits is divisible by 3 னா அந்த number is divisible by 3. Sum of the digits if it is divisible by 9 னா it is divisible by 9. நீங்க ஆனா ப்ராக்டிக்கலா 1 2 3ன்ட்டு எண்ணிட்டே போக முடியாதுல. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு